வரப்பட்டு 6 நாட்கள் எங்களுடைய கோயிலில் தொடர்ச்சியாக அந்த அம்மனை கொண்டு வந்து இந்த வருடம் இடம்பெறுகின்ற வைகாசி விசாக பொங்கலானது கும்பாபிஷேகத்தின் பின்னர் இடம்பெறுகின்ற விளக்கேற்ற கூட கொண்டு போயினா அனைவருக்கும் வணக்கம். இது முள்ளியவள காட்டா விநாயகர் ஆலயம். உண்மையிலேயே எங்களுடைய கோயிலுக்கு வந்து காட்டா விநாயகர் என்ற பெயர் வந்தது வந்து அந்த வெள்ளக்காரட்ட காலத்தில் நிலவன்கந்தன் என்ற அந்த ஒரு ஆள் வந்து இங்கே வெள்ளக்காரர்களை திருப்பி கொண்டு வரைக்குள்ள எங்களுடைய அந்த பெரிய ஒரு ஆலமரம் நின்று அதுக்குள்ளே அவர் ஒழிச்சிருந்ததும் அதை காட்டி கொடுக்காத காரணத்தால் தான் இது காட்டா விநாயகர் என்று வந்தது. வெட்டாப்பள்ளி அம்மனுக்கும் எங்களுடைய காட்டா விநாயகருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு என்று இருக்கின்றால் வெட்டாப்பள்ளி அம்மனுக்குரிய அந்த வைகாசி விசாகத்தில் நடக்கிற அந்த தீர்த்தம் போய் கடலில் எடுத்து கொண்டு வரப்பட்டு 6 நாட்கள் எங்களுடைய கோயிலில் தொடர்ச்சியாக அந்த அம்மனை கொண்டு வந்து வச்சு விளக்கெரிய செய்யப்பட்டு 7வது நாள் திங்கட்கிழமை வெட்டாப்பள்ளி அம்மன்கிட்ட கொண்டு போய் அங்கே கடைசி பொங்கல் நிறைவு நிகழ்வுகள் அத்தனையும் நடக்கும். இதில் வந்து எங்களுடைய எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து மிக அழகான முறையில் இந்த வைகாசி விசாக பொங்கலை நிகழ்த்துறதும் அது எங்களுக்கு அந்த பொங்கலுக்குரிய காலம் பெருதண்டைக்குள்ளேயே காட்டும் மற்றது எங்களுடைய காலநிலையிலும் அதை அறிகுறியாய் சொல்ல வலிக்கிட்டதும் வைகாசி விசாகத்துக்குரிய பொங்கல் வருது எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் இந்த மனதில் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வுகள் வர வலிக்கிட்டதும் அதை வெளிக்காட்டுறதாய் எங்களுடைய முள்ளியவள சமூகத்து மக்களால் வந்து அந்த கண்ணகியம் என்ற நாட்டுக்கூத்து அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாய் எங்களுடைய இந்த வைகாசி பொங்கலுக்குரிய ஆயத்தங்களும் வைகாசி பொங்கலுக்குரிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும் என்றதை இந்த இடத்துல
தீர்த்தம் எடுத்ததுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வருடா வருடம் இடம்பெறுகின்ற வையாசி சாக பொங்கலை முன்னிட்டு முன்னாயத்த நடவடிக்கைகளாக கடந்த திங்கட்கிழமை, அதாவது 26/5/2025 அன்று பாக்குத்தண்டல் என்னும் புனிதமான நிகழ்வு இடம்பெற்றது. பாக்குத்தண்டல் நிகழ்வு தொடங்கிய பின்னர் இங்கே ஆலயத்தின் சுற்றாடல்கள் மற்றும் அயல் கிராமங்கள் கூட மிகவும் புனிதமாகவும் மிகவும் சிறந்த முறையிலேயே அவர்கள் இந்த புனிதமான பொங்கல் விழா இடம்பெற இருக்கின்றது என்பதை முன்னாயத்தமாக அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த பாக்குத்தண்டல் நிகழ்வு இடம்பெறுவதாகும். அதிகாலை வேளையிலே கிட்டத்தட்ட 2 மணியளவில் காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இங்கே ஆலய முன்றலிலே ஆலயத்தின் தலைவரிடம் உரிய பாக்கு வெற்றிலை போன்ற மஞ்சள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த 9 வீடுகளுக்கு சென்று அந்த பாக்கு தண்டுகின்ற நிகழ்வு இடம்பெறும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே அந்த நிகழ்வானது முன்னர் பல கிராமங்களாக இருந்தது. தற்போது குறுகி ஒரு குறிப்பிட்ட வீடுகளாக முள்ளியவளை, வெற்றாப்பளை, தண்ணீருற்று போன்ற இடங்களிலிருந்து திரும்ப ஒரு 5 அல்லது 6 மணி அளவில் இங்கே கொண்டு வந்து அதை புனிதமாக இங்கே பேணப்படுகின்ற வேப்ப மரத்திலே கட்டி வைத்திருப்பார்கள். அந்த பாக்குத்தண்டி கொண்டு வந்து கட்டப்படுகின்ற நிகழ்வானது தொடர்ந்து இந்த பொங்கல் இடம்பெறுகின்ற வரை அந்த பாக்குத்தண்டிய அந்த பாக்குகள், வெற்றிலை, மஞ்சள், சில்லறை காசு போன்ற அனைத்தும் அந்த வேப்ப மரத்திலே கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை ஆகிய என்று தீர்த்தம் எடுக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. தீர்த்தம் எடுக்கின்ற நிகழ்வானது இங்கே காட்டு விநாயகர் ஆலயத்தின் காட்டு விநாயகருக்கு பூசைகள் செய்த பின்னர் கண்ணகியம் அதன் வடபாகத்தில் அமைந்துள்ள கண்ணகியம்மன் சந்நிதியிலே அருள் வடிவிலே வீற்றிருக்கின்ற அந்த கண்ணகியம்மனின் திருச்சந்நிதியிலே அந்த தீர்த்தக்குடம் வைக்கப்பட்டு அதற்கான கிரியைகள் குருக்கள் அவர்களாலும் இந்த பொங்கல் செய்கின்ற பூசாரியார் அவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு அங்கே தீர்த்தம் எடுக்கின்ற அதற்கென நியமிக்கப்பட்ட நோன்புகாரர் அது கையில், அதாவது தோளிலே வைக்கப்பட்டு நேரடியாக அவர்கள் சிலாவத்தையில் உள்ள தீர்த்தக்கரை என்னும் இடத்துக்கு தீர்த்தம் எடுப்பதற்காக செல்வார்கள். இங்கே இருந்து பல நூறு மக்கள் ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக முள்ளியவளை, புதறிகுடா, தண்ணீரூற்று, குமாரபுரம், விஜராபுரம் போன்ற கிராமங்களில் உள்ள இந்துக்களும் மற்றும் அனைத்து அடியவர்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்த குடத்துடன் சென்று கொண்டிருப்பார்கள். அங்கே உரிய இடத்துக்கு சென்ற பின்னர் அங்கே பூசைகள் செய்யப்பட்டு அதற்கான கிரியைகள் இடம்பெற்ற பின்னர் அந்த தீர்த்தம் எடுக்கின்ற நிகழ்வு பறை மேளம் முழங்க மிக சிறப்பான முறையில் இடம்பெறும். இது வருடா வருடம் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகவும் மிகவும் புனிதமான கைங்கரியமாகவும் அது ஒரு அந்த உப்பு நீரிலே விளக்கறிகின்ற அற்புதத்தை நிகழ்த்துகின்ற கொண்டு வந்த பின்னர் இங்கே பிள்ளையார் சந்நிதியிலே வைக்கப்பட்டு அதற்கான தீபங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் உரிய அம்மன் சந்நிதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அதற்கான பீடம் ஒன்றை அமைத்து அதை விளக்கேற்றுவார்கள். அந்த விளக்கானது அந்த உப்பு நீரிலே இங்கே திங்கட்கிழமை இரவு ஆரம்பிக்கின்ற அதாவது இன்று இரவு ஆரம்பிக்கின்ற விளக்கானது தொடர்ந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வரை இங்கே இருந்து கொண்டே இருக்கும். அணையா விளக்காக உப்பு நீரிலே விளக்கெறிகின்ற அற்புத காட்சி இந்த ஆலயத்திலே, காட்டு விநாயகர் ஆலயத்திலே அம்மன் சந்நிதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. காலங்காலமாக இந்த நிகழ்வானது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இது பல பேர் அறிந்திருப்பீர்கள், சிலர் அறியாமலும் இருப்பீர்கள். எல்லோருக்கும் இந்த நிகழ்வை
நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு புனிதமான கைங்கரியம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பிளை விசாக பொங்கலை முன்னிட்டு இடம்பெறுகின்ற ஆரம்ப நடவடிக்கைகள் அனைத்தும் காட்டு விநாயகர் ஆலயத்திலே இடம்பெறும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். சிலருக்கு இந்த உப்பு நீரிலே விளக்கறிகின்றது காட்டு விநாயகர் ஆலயத்தில் என்று தெரியாமல் கூட இருக்கின்றது. அவ்வாறு சில அடியார்கள் என்னிடம் வினாவி இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே காட்டு விநாயகர் ஆலயத்திலே அம்மன் சந்நிதியிலே இடம்பெறும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 8ஆம் தேதி இரவு இங்கே பொங்கல் இடம்பெறும். பிள்ளையாருக்கும் அம்மனுக்கும் அதற்கான இங்கே நோன்பிருக்கின்ற பூசாரியார் மற்றும் நோன்புகாரர்கள் சேர்ந்து அந்த பொங்கலை மேற்கொள்வார்கள். அந்த பொங்கல் இடம்பெற்ற பின்னர் கிட்டத்தட்ட 3 மணி அளவில் இங்கே மடப்பண்டம் எடுக்கப்பட்டு இங்கே எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கு அணைக்கப்பட்டு அந்த அதிலே எஞ்சியுள்ள உப்பு நீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதமான தீர்த்தம் எடுத்துச் செல்லப்படும் வற்றாப்பிளைக்கு. அதை சொல்லுவார்கள் மடப்பண்டம் எடுத்துச் செல்லுதல் என்று. அதை பூசாரியார் மற்றும் அடியவர்கள் நோன்பிருக்கின்ற அனைவரும் ஒன்றாக திரண்டு அதனை கொண்டு செல்வார்கள். அதிகார வேளையிலே கொண்டு சென்ற பின்னர் அங்கே வற்றாப்பிளையிலே திரும்பவும் அதனை விளக்கேற்றி அதற்கான பொங்கல் கிரியைகள் அங்கே இடம்பெற்று தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெறும் என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். ஆக இத்தகைய புனிதமான கைங்கரியம் இடம்பெறுகின்ற இந்த நாட்டின் இந்த ஆலயத்தின் சிறப்பும் பெருமைகளும் அற்புதங்களும் எண்ணில் அடங்காதது. நடத்தப்பட்டது அவர் பரங்கி படையினருக்கு அவரை தேடித்திருந்த போது இந்த ஆலயத்தின் முன்றலே உள்ள மரத்திலேறி இருந்ததாகவும் அதை பிள்ளையார் மறைத்து அவரை காட்டிக் கொடுக்காமல் விட்டதனால் காட்டா விநாயகர் என்ற குணப்பெயர் இவ்வாலயத்துக்கு உருவானது. ஆகவே காட்டு விநாயகர் பின்னர் இந்த அற்புதத்தின் மூலமும் இந்த இத்தகைய நிகழ்ச்சியின் மூலமும் காட்டா விநாயகர் என்ற பெயரை சிறப்பு பெயரை பெற்று விளங்கி வருகின்றார். அதைவிட ஆரம்ப காலத்தில் மணற்குளத்து விநாயகர், மூத்த நயினார், மூத்த நைந்தை என்ற பல்வேறு பெயர்கள் இருந்து வந்தாலும் உண்மையிலேயே தற்போது வழக்கில் இருக்கின்ற பெயரானது காட்டு விநாயகர் மற்றும் காட்டா விநாயகர் ஆகிய 2 பேருமாகும். 2 பெயர்களால் இங்கே அழைக்கப்படுகின்றது. கடந்த வருடம் கும்பாபிஷேகம் இடம்பெற்று தற்போது இந்த வருடம் இடம்பெறுகின்ற வைகாசி விசாக பொங்கலானது கும்பாபிஷேகத்தின் பின்னர் இடம்பெறுகின்ற 2வது பொங்கலாக காணப்படுகின்றது என்பதை அடியவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நல்லா கிட்ட கூப்பிடு ஜேகே में ऐड करें ना तो वो लाइक जैसे लाइक
தமிழ்நாடு நான் சொன்னேன் உங்களை திருத்தி வச்சு. Iya,